ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த vlog வந்து லாஸ்ட் சண்டே எடுத்த ஒரு கேஷுவல் vlog தான். அன்னைக்கு சண்டே காலையில ஒரு 8 மணி போல தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து காத்தோட்டமா அப்படியே உக்காந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு ஆத்தா வந்து மோஸ்ட்லி அந்த வீக்கெண்ட் சண்டே டைமில் தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க. இடை நேரத்துல எல்லாம் வந்து அதிகமாக வரமாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அப்பா காலையிலேயே போய் ஆத்தா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அம்மா தங்கச்சி 2 பேருமே இன்ஸ்டன்ட் காஃபி வந்து விரும்புறதை விட நார்மலாக காஃபி பவுடர் யூஸ் பண்ணி டைரெக்டாக பாலில் ஆட் பண்ணி செய்வோம்ல, அந்த காஃபி தான் வந்து அதிகமாக விரும்பி குடிப்பாங்க. எனக்கு வந்து அது பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால வந்து நான் மோஸ்ட்லி எனக்கு மட்டும் தனியாக இன்ஸ்டன்ட் காஃபி தான் வந்து ரெடி பண்ணிக்குவேன். ஆத்தாவும் டெய்லியும் அந்த காஃபி தான் குடிக்கிறதுனால அவங்களுக்கும் சேர்த்து நான் இன்ஸ்டன்ட் காஃபியை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சண்டே ஆனாலே அம்மா வீட்டில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா தான் வந்து ரெடி பண்ணுவோம். அதுவும் எங்களுக்கு வந்து வெள்ளை ரவை உப்புமா தான் வந்து ரொம்ப பிடிக்கும். கோதுமை ரவை வந்து அவ்வளவா வந்து விரும்பி சாப்பிட மாட்டோம். ஹெல்தியர் வெர்ஷன் இல்லை அப்படின்னாலுமே சின்ன வயசுலேருந்து அப்படியே சாப்பிட்டு பழகினதுனால அதோட கிரேவிங்ஸ் வந்து விட்டு போகலை. உப்புமா வந்து யாருக்குமே பிடிக்காது. ஆனால் என்னோட ஃபேவரட் வந்து உப்புமா தான். அதுவும் இந்த வெள்ளை ரவை உப்புமா வந்து செஞ்சு கொடுத்தோன்னா எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த உப்புமா. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பாப்பா வந்து எந்திரிச்சே வந்தா. இப்போல்லாம் லீவ் அப்படின்றதுனால அவளை வந்து ஃப்ரீயாக விட்டுருது, எவ்வளோ நேரம் வேணால் தூங்கட்டும் அப்படின்னு. ஸோ எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுட்டு ப்ரஷ் பண்ணியும் விட்டாச்சு. அம்மா வீட்டு பக்கத்தில் மார்க்கெட்லாம் வந்து கிடையாது. இங்கிருந்து மார்க்கெட் போகணுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்க காய்கறி கடையில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வண்டி கடையில் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து பச்சை மிளகாய் வந்து சுத்தமாக தீந்துருச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக வந்து வண்டிக்காரங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பாப்பாவுக்கு இப்போல்லாம் டெய்லி விளாண்டு போர் அடிச்சிருச்சு போல. இப்போல்லாம் அவளாம் இன்ட்ரெஸ்டிங்காக நோட் ஏதாவது எடுத்து வச்சுட்டு அம்மா எனக்கு ஏதாவது சம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறா. ஸோ நானும் வந்து ஏதாவது அடிஷன் மாதிரி போட்டு கொடுத்துட்டா அவள் பாட்டுக்கு வந்து அவள் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பா. அன்னைக்கு அப்பா வந்து மட்டனும் சிக்கனும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மட்டனில் அம்மா எப்பவும் போல் வந்து தண்ணி குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து சிக்கனில் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஈரோடு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது கூடவே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ 10 இருந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் வந்து விதை எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கேன். அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். அப்போதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்க விட்டுலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து கடையில் வாங்கும் போதே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. சிந்தாமணிக்குன்னு கேட்டிங்க அப்படின்னால அந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஏன்னா நம்ம இது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல சிம்லேயே எண்ணெயிலேயே வந்து வதங்க போகுது. ஸோ நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்னா வேகிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு சிம்லேயே வந்து பொறுமையாக வந்து வேக விட்டுடலாம். நான் வந்து இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. சிக்கனில் வர தண்ணியிலேயே தான் வந்து அது வேக போகுது. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் கூடவே எக் ரோஸ்ட்டும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 முட்டை மட்டும் வேக போட்டுட்டேன். சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இந்த தண்ணியிலேயே வந்து சிக்கன் வந்து நல்லா பொறுமையாக 1 to 1.5 hours வரைக்கும் வெந்து வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டே ஆனால் கரெக்டாக அந்த 12:30க்கு நீயானா நான் பார்த்துட்டே தான் எந்த வேலையாக இருந்தாலுமே வந்து செய்வோம். கரெக்டாக நான் அம்மா வீட்டில் இருந்தேன் அப்படின்னா கரெக்டாக மிஸ் பண்ணாமல் வந்து நீயானா நான் வந்து வாரம் பார்த்துருவேன். சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த பழக்கம் மாறாமல் இன்னுமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் வருது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பெருசாக டைம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் பார்ப்பேன், ஒரு நாள் பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி தான் வந்து போகும். ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்துருவேன். சிக்கன் வந்து இப்போ எப்படி வந்திருக்குன்னு வந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செம்மையாக வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து பச்சையாக வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கீனி வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து தேங்காய் நிறைய சேர்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து ஒரு மூடி சேர்த்துருக்கேன். கூடவே ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. தேங்காய் மட்டும்தான் சேர்ப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். வேக வச்ச முட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு. அதையும் நல்லா உரிச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு சிம்பிளான எக் ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே எப்பவும் போல் வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கூடவே கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச முட்டையில் அங்கங்கே கீரல் மட்டும் போட்டுட்டு உள்ளே வந்து சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எக் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். அன்னைக்கு மதிய லஞ்ச் வந்து சுட சுட வந்து சாதம், கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் சிந்தாமணி, அம்மா வந்து மட்டன் தண்ணி குழம்பு ரெடி பண்ணியிருந்தாங்க, கூடவே நம்ம பண்ணி வச்சுருந்த எக் ரோஸ்ட். அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளாக வந்து அன்னையோட லஞ்சை வந்து முடிச்சாச்சு. வீட்டில் லாஸ்ட் டைம் அரைச்சி வச்ச சீக்காய் சுத்தமாக வந்து தீந்து போச்சு. இந்த டைம் வந்து சீக்காய் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, வேப்பிலை இதெல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து பழைய வீட்டுக்கு வந்து நானும் பாப்பாவும் வந்தோம். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நிறைய கிடைக்கும். அதனால் வந்து இங்கே வந்தோன்னா எல்லாமே வந்து பொரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். வேப்பிலை பறிக்கலான்னா அங்கே வேப்பிலை மரத்தில் குட்டியாக ஒரு தேன் கூடு இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சுற்றி தேனி எல்லாமே சுற்றிட்டு இருந்துச்சு. பயந்துட்டு பாப்பாவை மட்டும் அந்த பக்கம் போக சொல்லிட்டேன். ஸோ நான் மட்டும்தான் வந்து பயந்துட்டே வந்து பறிச்சிட்டு இருந்தேன். அங்கே ஃப்ரெஷ்ஷாக பறிக்க வேண்டியது எல்லாமே பறிச்சுட்டு சீக்காக்கு தேவையானது பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு நானும் அப்பாவும் அப்படியே நாட்டு மருந்து கடைக்கு வந்து வந்தோம்.
இந்த ஷாப் வந்து கடைவீதியில் தான் இருக்குது. ரொம்ப வருஷமாகவே வந்து நாட்டு மருந்து பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலே வந்து நாங்கள் வந்து ரெகுலராகவே இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து எப்போவுமே ரெகுலராக இந்த அளவுகளில் தான் வந்து சீக்காய் அரைப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் கருவேப்பிலை ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருவேப்பிலை சேர்க்கும் போது ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மருதாணி ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று, நேச்சுரலான ஒரு ஹேர் கண்டிஷனராக வந்து மருதாணி வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வேப்பிலையும் ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வேப்பிலை யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் அண்ட் பெயின் தொல்லையில இருந்தெல்லாம் வந்து பெரிய ரிலீஃப் வந்து நமக்கு கிடைக்குது. இது கூடவே ஆவாரம்பூ வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன். ஆவாரம்பூ வந்து சேர்க்கும் போது கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். கூடவே வந்து நம்ம ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூடவே பன்னீர் ரோஸ் வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன். பன்னீர் ரோஸ் வந்து சேர்க்கும் போது ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், பிளஸ் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பன்னீர் ரோஸ் வந்து சேர்க்கும் போது. நெக்ஸ்ட்டு கார்போக அரிசி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். கார்போக அரிசி சேர்க்கும் போது நம்மளோட ஹேரோட கலரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு சீக்காய் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். சீக்காய் வந்து நம்ம சேர்க்கும் போது ஹேர் ஃபால் ஆகாமல் வந்து தடுக்கும், ப்ளஸ் நம்ம வேர்ல இருந்து முடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்னிங்காக வச்சுக்கிறதுக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணும். சீக்காய் வந்து வெயிலில் வந்து ஒரு 7லேருந்து 10 நாளைக்கு வந்து நல்லா காய வச்சிடணும். அப்போ தான் வந்து அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பூந்தி கொட்டை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதையுமே வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். அது கூடவே வந்து வெட்டி வேர் வந்து 10 கிராம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதையுமே வந்து நல்லா வெயிலில் தான் வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும். ஆவாரம்பூ, பன்னீர் ரோஸ், மருதாணி, கருவேப்பிலை இது எல்லா பொருளையுமே வந்து நிழல்ல வந்து காய வச்சு எடுத்து வச்சாலே நல்லா வந்து காஞ்சி வந்துடும். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பச்சைப்பயிர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து இதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வெந்தயம் ஒரு 1/4 கிலோ, ஒரு 5 லெமன், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வெயில்ல வந்து காய வச்சுக்கலாம் ஒரு 7லேருந்து ஒரு 10 நாளைக்கு. தென் இது கூட சேர்க்காத ஒரு பொருள் வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும். அது வந்து அம்மா வந்து அங்கே தனியாக வீட்டில் எடுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் நான் வந்து வாங்கி சேர்த்துக்குவேன். இதெல்லாம் தான் வந்து சீக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நான் வெளியில காய வச்சிருக்க இந்த பொருள் எல்லாம் மட்டும்தான் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும். மற்ற பொருள் எல்லாமே வந்து நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சாலே சூப்பராக வந்து காஞ்சி வந்துடும். ஒரு 7லேருந்து வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் வந்து அரைச்சிட்டோம்னா சூப்பராக வந்து சீக்காய் வந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.